திருப்பலின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, திருமறை தீபங்கள் தின தியானத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரின் திருவார்த்தைகளின் அடிப்படையில் நாம் தியானங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக ஆதாரமாய் தெரிந்து கொண்ட திருமறை வசனம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீடர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய பகுதியிலே ஆண்டவர் மிக தெளிவாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தற்காலிக துன்பமும் நிலையான மகிழ்ச்சியும் என்பதை பற்றி ஆண்டவர் இங்கே விளக்கமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் 3 முக்கிய காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். முதலாவதாக, கடவுள் நம் இருதயத்தில் நிலையான மகிழ்ச்சியை தருகிறார். கடவுள் நம்முடைய இருதயத்தில் நிலையான மகிழ்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். அதற்கு உவமானமாகத்தான் 21ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஒருவேளை உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அவைகள் நிலையற்றது. அதன் வழியாய் நிலையான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே அவர் வலியுறுத்துகிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது 23வது வசனத்திலே அந்த நாளிலே என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை இறுதி காலத்தை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கான
நிலைவாழ்வை அடைவதற்கான காரியத்தை பற்றி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். பூமியில் வாழ்கின்ற பொழுது நிலைவாழ்வை நோக்கிய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்துகிறவராக இருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக பார்க்கிற பொழுது தன்னோடு மிக நெருங்கிவிட்ட சீடரிடத்திலே இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கலாம் என்பதை பற்றி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 33ஆம் வசனத்திலே இந்த உலகத்தினுடைய மற்றும் பிசாசினுடைய பகையை தாம் எதிர்த்து துன்பப்பட்டு கடைசி வரை அதில் நிலைத்திருந்து துன்பத்தின் மூலமாக வெற்றி பெற்றதை அவர் இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கின்ற பொழுது இந்த உலகம் உபத்திரவத்தை நமக்கு மிக நிச்சயமாய் கொடுக்கும். அந்த உபத்திரவத்தின் வழியாய் நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகின்ற காரியம். அதன் அடிப்படையில் முதலாவதாய் பார்க்கிற பொழுது உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கவும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்விலே மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் நமக்கு நிலையாய் கொடுக்கக்கூடிய காரியம். அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக சாத்தானானவன் அதற்கான வழி வகைகளை ஏற்படுத்தினாலும் அவைகளை நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுது, அந்த உபத்திரவத்திற்கு மத்தியிலே விசுவாசத்தோடு நாம் நிற்கின்ற பொழுது, அந்த உபத்திரவத்தை பொறுமையாய் நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த உபத்திரவ வாழ்விலிருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்குள்ளாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது திடம் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் சோதனையை எதிர்கொள்ளுவதற்குண்டான சத்துவத்தை, வல்லமையை நமக்கு அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் திடன் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி திடமனசாட்சியோடு திடமனதோடு நாம் இருக்கின்ற பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழிவகைகளையும் கொடுப்பதற்கு அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். நிறைவாக நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய திருப்பணியிலே கடைசி வரை பிதானுடைய சித்தத்தின்படி அவர் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றவராக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். ஒரு உலக புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பெரிய கருங்கல்லை பார்க்கிறார். அழகான குழந்தை இயேசு சிலையை அந்த கல்லின் வழியாக அவர் வடித்தெடுக்கிறார். பார்த்த பலரும் அசந்து போகிறார்கள். ஒருவர் கேட்கிறார், இவ்வளவு அழகான சிலையை எப்படி உங்களால் உருவாக்க முடிந்தது? உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? நாங்களும் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிற்பியினிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு அந்த சிற்பி சொன்னார், இந்த அழகான குழந்தை இயேசு சிலையை உருவாக்கியது நான் அல்ல, அது அந்த கல்லுக்குள் ஏற்கனவே இருந்தது. என் கண்கள் அதை கண்டுகொண்டன. அதன் வேண்டாத பகுதிகளை நான் நீக்கினேன், அவ்வளவுதான் என்று அவர் குறிப்பிட்டார். சிலை தானாக உருவாகிவிட்டது, இதுதான் வெற்றியின் ரகசியம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். இன்றைய நாட்களிலே நாமும் நம்மிடையே இருக்கக்கூடிய வேண்டாத காரியங்களை, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை
கடவுள் பார்வையிலே தீமையானதாக பாவங்களாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து நீக்குவதற்கான மிக சிறப்புக்குரிய காலம்தான் இந்த காலங்கள். நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்களை நீக்கி விடுகின்ற பொழுது நாமும் அழகான சிற்பமாய் கடவுள் விரும்புகின்ற கருவிகளாய் நம்மாலும் மாற முடியும் என்கிற சிந்தையை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம்முடைய வாழ்வியலாய் இருக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடமனதோடு நாம் அவருடைய பாதையிலே பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். நிறைவாய் இந்த உலக வாழ்வை நாம் ஜெயித்து நிலை வாழ்விற்குள்ளாய் நம்மால் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, எங்களுக்கான நிலை வாழ்விற்கான வழியை காண்பித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளின் நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலக வாழ்வு எங்களுக்கு அநேக உபத்திரவங்களை கொடுத்தாலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்ற அந்த திட மனசாட்சியோடு வாழ்வதற்குண்டான கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளின் பணிகள், இந்நாளின் காரியங்கள் எல்லாவற்றும் உடைய திருப்பாதத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி காத்து கொள்ளும்படியாய் மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக் கொள்வதாக. ஆமென்.